வெல்கம் டு மணி டாக்கீஸ். நௌரோபி ஆஃப் லைஃப். இது வந்து கென்யா நாட்டு திரைப்படம். 2012ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன திரைப்படம். இந்த படத்துல நடிச்ச ஹீரோ வந்துட்டு 32வது டர்பன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல வந்து இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து சிறந்த நடிகருக்கான விருத வாங்கியிருக்கான். அவனுக்கு வந்து வெறும் 22 வயசு தான். அப்புறம் வந்து கென்யா நாட்டிலேருந்து அனுப்பப்பட்ட முதல் திரைப்படம். ஆஸ்காருக்காக அனுப்பப்பட்ட முதல் திரைப்படம் இதுதான். அதுக்கப்புறம் ஏதோ படம் போயிருக்கான்னு எனக்கு தெரியல. மிகச்சிறந்த திரைப்படம். அதாவது இந்த படத்த பார்க்கும்போது இந்த ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். அதாவது கென்யா நாடு வந்து எவ்வளோ மோசமான நாடுன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம நாடு எவ்வளோ பாதுகாப்பா நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து அந்த நாட்ல அந்த வறுமை, திருட்டு, வேலையில்லா திண்டாட்டம் அப்படியே வந்து அவ்வளோ சூழல்ல இருக்கிற ஒரு நாடு தான் அது. படம் பார்க்கும்போது நீங்க புரிஞ்சுக்க முடியும். இந்த முக்கியமான கேரக்டர் வந்துட்டு அவன் பேர் வந்து தாஸ். தாஸ்ன்னு வச்சுக்கிறேன். பேர் வந்து எனக்கு ஒரு இதாக கஷ்டமா இருக்குனால தாஸ்ன்னு அந்த கேரக்டர் பேர் வச்சுக்கிறேன். அந்த தாஸுக்கு வந்து 22 வயசு தான். அவனுக்கு வந்துட்டு பொதுவா நம்ம ஊர்ல இருக்கிற மாரி சினிமா கிரேஸ் ரொம்ப அதிகம் அவனுக்கு. ஆனா அதுக்கான திறமையும் உள்ளவன். எப்படியாவது வந்துட்டு நவரோபி போய் சான்ஸ் கேட்டு மிகப்பெரிய நடிகரா ஆகணுங்கிறதுல ஒரு குறிக்கோளோட இருக்கான். அ ஆனா வீட்ல வந்துட்டு அப்பாவும் அண்ணனும் வந்துட்டு அவன வந்து அகைன்ஸ்ட்டா பேசுறாங்க, கிண்டல் அடிக்கிறாங்க. அம்மா மட்டும் அவனுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்றாங்க. அப்போ வந்து அவனுக்கு பணத்த குடுத்து வந்துட்டு, போடா அந்த ஊரு மோசமான ஊருன்னு சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். ஜாக்கிரதையா பொழச்சுக்கோன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. இப்போ அந்த ஊருக்கு போறதுக்கு இன்னொரு சூழலும் ஒண்ணு உருவாகும். அ அங்க போன அன்னைக்கே வந்து நைரோபில வந்துட்டு பிரச்சனை உருவாகும். இவனுது எல்லாமே அடிச்சுட்டு போயிருவான். கொண்டு போறதெல்லாம் பணத்தில கொண்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போற ஒரு சூழல் உருவாகும். ஜெயில்ல வந்துட்டு ஒருத்தனுடைய மோசமான ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். அவன் மூலியமா வந்துட்டு திருட்டு தொழில்லாம் பண்ண ஆரம்பிப்பானுங்க. திருட்டு தொழில் இவ்வளோ மோசமான சூழல்ல கூட வந்துட்டு, அந்த அந்த ந சினிமா நடிகனாங்கிற அந்த தாட் வந்து விடாம ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். அதே மாரி ஒரு ஆடிஷன்ல செலக்ட் ஆயிருவான். அங்க வந்து ரிஹர்சல்லாம் பண்ண ஆரம்பிச்சுருவான். இப்போ ப்ரீ கிளைமாக்ஸ்ல வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு ஒரு என்கவுண்டர் பண்ற அளவுக்கு சூழல்ல வந்து மாட்டிக்கிறோம். ஒரு 6, 7 பேர் உங்களுக்கு. இப்போ இவன் வந்துட்டு அன்னைக்கு வந்து அவனுடைய நாடக அரங்கேற்றம் இருக்கு. இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போய் அவன் வந்து அங்க நாடக அரங்கேற்றத்துல வந்து கலந்துக்கணும். இதுதான் வந்து கிளைமாக்ஸு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து ப்ளே பண்ணி படத்த முடிச்சிருப்பாங்க. ரொம்ப அருமையான கேரக்டர்ஸ்லாம் இருக்கு. அதேமாரி இவன் ஃப்ரெண்டோட தோழி ஒருத்தி இருக்கா. அவ வந்து காளிகேள். அவ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரு. அவ ஒரு சீன்ல சொல்லுவா, "எனக்கு வந்துட்டு அ இந்த தொழில் எனக்கு பிடிக்காம தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய எய்ம் வந்துட்டு ஒரு பியூட்டி பார்லர் வைக்கணும் தான் எய்மு. அதுக்கு பணம் சேர்ந்துருச்சுனா அந்த தொழில விட்டுருவேன்." அப்படின்னு வந்து அவ சொல்லுவா. அவகிட்ட வந்து இவன்கிட்ட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அந்த மாரி கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப அழகா படத்த பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு அருமையான திரைப்படம் வந்து நோரோபி ஆஃப் லைஃப். இது வந்து யூடியூப்ல இருக்கு. அவசியம் பாருங்க. சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.